H2O வெற்றி அகாடமி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு ஸ்டடி, ஈஸி டு எவாப்ரேட். அதனால் படிக்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எழுதி பார்க்க தான் திரும்ப ஞாபகத்தில் வரும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்க முடியும், எப்போ கொஸ்டின்ல ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கடைசியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அல்கேன் ஃபேமிலி பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம அல்கீன் ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸுக்கு போகலாம். ஓகே, இப்போ அல்கேன் ஃபேமிலியில் மினிமம் 2 கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. 2 கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கணும். ஓகே, ரைட். அதோட ஃபார்முலா CnH2n அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 2 கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் போட்டாச்சு. இப்போ அதனுடைய வேலன்ஸை ஃபில் பண்ணணும். கார்பனோட வேலன்ஸி 4. ஸோ ஆல்ரெடி 2 ஃபில் அப் ஆயிடுச்சு. 1 2. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், அடுத்து இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுறேன். இதை ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறாங்கன்னா CH2 முதல் கார்பன்ல 2 ஹைட்ரஜன், செகண்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன், CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு. ஓகே, ரைட். இப்போ இதுக்கு நேம் கொடுக்கணும். இதை 2 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு ஈத் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மீத் ஈத் ப்ரோபு பியூட்டா பார்த்தோம்னா அதுல செகண்ட் 2 கார்பன் இருந்ததுன்னா ஈத் இப்போ கொடுத்தோம். இதுல இந்த ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, 4 சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஆனாலும் ஒரு டபுள் பாண்ட் இருந்தாலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது அல்கீன் ஃபேமிலி. அதனால ஈத்தீன் அப்படின்னு சொல்லி இதுக்கோட ஐயூபிஎஸ் நேம் அடிக்கலாம், ஈத்தீன் அப்படின்னு. ஓகே, ரைட். இப்போ இதனுடைய காமன் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன். இது காமன் நேம், இது ஐயூபிஎஸ்சி நேம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐயூபிஎஸ்சி நேம். ஓகே, ரைட். ஈத்தீன். சப்போஸ் என்கிட்ட ஒரு 3 கார்பன் இருக்கு, 1 2 3 3 கார்பன் இருக்கு. இப்போ டபுள் பாண்டை நான் இந்த இடத்துல செட் பண்றேன். அப்போ இந்த கார்பனுக்கு பேலன்ஸ் பார்ப்போம். இந்த கார்பனுக்கு 1 தான் ஃபில் அப் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் 3 இங்கே H3 ஃபில் பண்ணிடுவோம். இந்த கார்பனுக்கு இங்கே 1 இங்கே 2 மொத்தம் 3 பேலன்ஸ் ஃபில் அப் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 1 தான். அப்போ அதில் வந்து நான் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கார்பனுக்கு 2 ஃபில் அப் ஆனதுனால ரிமைனிங் 2. இப்போ பாருங்க CH3 CH C டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு இருக்கு. இதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. மொத்தம் 3 கார்பன் இருக்கா? அப்படி 3 கார்பன் தான் பேர் என்ன? ப்ரோப். ஓகே, இதுல மொத்தம் எல்லாம் சிங்கிள் பாண்டா இருந்தாலும் ஒரு டபுள் பாண்ட் இருந்தா கூட அது அல்கீன் அப்படின்னு சொல்லி மாறதுனால ப்ரோபீன் அப்படின்னு சொல்லி மாறிடும். ப்ரோபீன் அப்படின்றது இதனுடைய ஐயூபிஎஸ் நேம், ப்ரோபிலீன் அப்படின்றது இதனுடைய காமன் நேம். ஓகே, இப்போ இதுல சப்ஸ்டிஷன் பத்தி பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. நான் இந்த இடத்துல டபுள் பாண்ட் யூஸ் பண்றேன். ஓகே, அப்போ ரிமைனிங் ஃபில் பண்ணுவோம். இங்க 3 டெர்மினல்ல இங்க 2 பாண்ட் இருக்கிறதுனால இங்க H2, இங்க 3 இருக்கிறதுனால இங்க ஒரு H மட்டும், இங்க 3 இருக்கிறதுனால இங்க ஒரு H மட்டும், இங்க லாஸ்ட் ஒரு பாண்ட் இருக்கிறதுனால ரிமைனிங் H3 அப்படி ஃபில் பண்றோம். ரைட். இப்போ மொத்தம் 5 கார்பன் இருக்கு. ஓகே சார், அப்போ 5 கார்பன் இருந்தா பென்ட், அப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இன் பென்டீன் அப்படின்றோம். இந்த டபுள் பாண்ட் எந்த கார்பன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்க 1 2 3 4 5. அதே இங்க இருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5. ஓகே, ரைட். இப்போ இந்த பக்கம் இருந்து பார்த்தா செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து பார்த்தா தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எது லீஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கார்பன். அதனால இதுக்கு வந்து 2 பென்டீன். இல்ல இன்னும் அக்யூரேட்டா எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா பென்ட் 2ஈன். பென்டேன் காம்பவுண்ட்ல செகண்ட் கார்பன்ல இந்த ஒரு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இதனுடைய ஐயூபிஎஸ் நேம், அக்யூரேட் நேம். ஓகே, ரைட். இப்போ இதுல சப்ஸ்டிஷன் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்த காம்பவுண்ட்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஒண்ணு, இப்போ இந்த காம்பவுண்ட் பார்ப்போம். இதுல மொத்தம் ஸ்ட்ரெயின் அப்படி பார்த்தா 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. ஓகே, அப்போ இங்க இருந்து நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. ஓகே, இங்க இருந்து பார்த்தா செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அப்படியே தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அதுவே இங்க இருந்து பார்த்தா 1 2 செகண்ட் கார்பன்ல மெத்தில், ஃபிஃப்த் கார்பன்ல மெத்தில், இடையில தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுக்கு எப்படி சார் நேம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் கொடுப்போம், அப்புறம் அதனுடைய
மெயின் நேம் பார்ப்போம். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் இது ஒரு மெத்தில், இது ஒரு மெத்தில். ஓகே, இங்க இருந்து பார்க்கும்போது செகண்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட். ஸோ 2,5 டைமெத்தில், ஏன்னா 2 மெத்தில் இருக்கு இல்லையா, அதனால டைமெத்தில். ஓகே, 2,4 1 2 3 4 5 2,5 டைமெத்தில். அடுத்ததா மொத்தம் 1 2 3 6 கார்பன் இருக்கு. அப்ப ஹெக்ஸ். ஓகே, ஹெக்ஸ். இதுல தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து எடுத்தா இதே பேட்டர்ல வரணும், அங்க இருந்து எடுத்தா அதே பேட்டர்ல வந்துடணும். அதை விட்டுட்டு இடையில மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தேர்ட் கார்பன்ல 3 ஹெக்ஸீன், ஹெக்ஸீன் அப்படிங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த 2,5 டைமெத்தில் ஹெக்ஸ் 3ஈன் எப்படி எழுதணும்? இதுதான் இதனுடைய ஐயூபிஎஸ் நேம், எழுதக்கூடிய மெத்தட். அல்கீன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் பாண்ட் இருக்கிறனால ஏன்னு சொல்லி சொல்றது லாஸ்ட்ல ஃபில் பண்ண போகும். மற்றபடி ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்ததை ஃபில் பண்ணணும். ஓகே, அல்கீன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த CnH2n அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் கார்பன், அதான் Cn. ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன். இப்போ இதுல எத்தனை ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் போட்டு பார்க்கலாம். இப்போ C டபுள் பாண்ட் C H2 போடுறோம். அப்போ இது வந்து ஈத்தீன் அப்படின்னு ஒரு பார்த்தோம். இதுல நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்குது. H2n, n வந்து 2 அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். அப்போ C2 H2 2 சார் 4. ஓகே, இதை கால்குலேட் பண்ணி பாருங்க. C2 H4 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா ஒபே பண்ணி தான் இந்த அல்கீன் காம்பவுண்ட் ஃபுல்லாகவே வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அல்கைன் ஃபேமிலி பற்றி பார்ப்போம். ஓகே, அல்கீன் ஃபேமிலி பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அல்கைன் ஃபேமிலி பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.